வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 மெய்யெண்கள் இதுல எடுத்துக்காட்டு 2ல் 20 பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஏறு வரிசையில் எழுதுக. இந்த 3 முருடுகளையும் நம்ம ஏறு வரிசையில் எழுதணும். அப்ப முதல்ல என்ன செய்யணும்னா அந்த வரிசையை சமப்படுத்தணும். இங்க 3 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 4 இருக்கா? இதை நம்ம சமப்படுத்தணும். அப்ப என்ன செய்யணும்னா எல்சிஎம் மீச்சிறு பொது மடங்கு கண்டுபிடிச்சு நம்ம இது பண்ண போறோம். எதுக்கு மீச்சிறு பொது மடங்கு? 3, 2 மற்றும் 4 மீச்சிறு பொது மடங்கு. சரியா? என்ன செய்யணும்னா இந்த 3, 2, 4 இருக்கு இல்லையா? பாகாக்காரனை இது பண்ணுங்க. 2 கொண்டு வகுக்கலாமா? 3 வகுக்க முடியாது, அப்படியே வந்துடும். 1 2 4 இருக்கா? 2 2 4. திரும்ப 2 பாருங்க. 3 வகுக்க முடியாது, அப்படியே வந்துடும். 1 அப்படியே வந்துடும். 1 2 2. இப்ப பாருங்க 3ஆம் ஏற்பாடு என்ன வரும்? 1 3 3, இந்த 1 அப்படியே வந்துடும். என்ன இருக்கு? 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 பெருக்குங்க. 2 2 4, 4 3 12. இதான் என்னது? நமக்கு தேவையான எல்சிஎம் மீச்சிறு பொது மடங்கு. அப்போ இந்த வரிசையெல்லாம் நம்ம என்ன மாத்தணும்னா 12ஆ மாத்தணும். மாத்தலாமா? இப்ப பாருங்க. முதல் இது கியூப் ரூட் ஆஃப் 2 ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 2. இங்க 3 இருக்கு இல்லையா? வரிசை நமக்கு என்ன வேணும்? 12 வேணும். 3 எதை கொண்டு பெருக்குனா 12ஆ மாறும்? 4 கொண்டு பெருக்குனா 12ஆ மாறும். அப்ப இங்கேயும் அடுக்கு 4. ஆமா, பெருக்கல் 4 கொண்டு பெருக்கிட்டோமா? இந்த 2க்கும் அடுக்கு 4 வரணும். சரியா? இப்ப பாருங்க ஈக்குவல் டு 12 ரூட் 2. 2ன் அடுக்கு 4ன்னா 2 4 தடவை எழுதணும். 2 4 தடவை பெருக்கிடலாமா? ஈக்குவல் டு 12 ரூட் ஆஃப் 2 2 4, 4 2 8, 8 2 16. முடிஞ்சுது. ஒரு இது முடிஞ்சுது. அடுத்தது பாருங்க. ரெண்டாவது முருடு என்ன இருக்குன்னா 2 ரூட் ஆஃப் 4 ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்க. இந்த 2 அப்படியே தான் வந்துடும். ரூட் ஆஃப் 4 அப்படியே வந்துடும். இங்க வரிசை 2 இருக்கு. நமக்கு என்ன வேணும்? 12 வேணும். அப்ப 2 எதை கொண்டு பெருக்கணும்? 6 கொண்டு பெருக்கணும். பெருக்கல் 6. இங்க எதை கொண்டு பெருக்கிறோமோ அது அப்படியே அடுக்குல வரணும். இப்ப பாருங்க ஈக்குவல் டு 12 ரூட் ஆஃப் 4 6 தடவை எழுதணும். பாருங்க 4 பெருக்கல் 4 பெருக்கல் 4 பெருக்கல் 4 பெருக்கல் 4 பெருக்கல் 4 6 தடவை எழுதிட்டோமா? 1 2 3 4 5 6. இப்ப பாருங்க ஈக்குவல் டு 12 ரூட் ஆஃப் இது பெருக்கலாமா? நாங்க 16. 16 4 பெருக்குனா 64. அதே மாதிரி தான் பாருங்க. நாங்க 16. 16 4 பெருக்குனா 64. இப்ப இது ரெண்டே பெருக்குனா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும் பாருங்க. நாங்க 16, 16க்கு 6 மிச்சம் 1, 4 6 24, 1 கூட்டினா 25, 25க்கு 5 மிச்சம் 2, 25 அப்படியே போட்டுக்கலாம் இல்லையா? 200. இப்போ 6 கொண்டு பெருங்க. 24க்கு 4 மிச்சம் 2, 6 6 36, இந்த 2 கூட்டினா 38. சரியா? கூட்டுங்க. 6 9 10க்கு 0 மிச்சம் 1 4. அப்போ 4096. அதாவது 6 4 தடவை எழுதி பாருங்க. என்ன வருது? 4096. அதுக்கு கடைசி இது என்னன்னா 4th ரூட் ஆஃப் 3. இப்ப பாருங்க 4 ரூட் ஆஃப் 3. இங்க என்ன இருக்கு? வரிசை 4. நமக்கு என்ன வேணும்? 12 வேணும். அப்ப 4 எதை கொண்டு பெருக்குனா 12 வரும்? 3 கொண்டு பெருக்கணும். எதை கொண்டு பெருக்கிறோமோ அது இந்த உள்ள இருக்க நம்பருக்கு அடுக்குல எழுதணும். இப்ப பாருங்க 4 3 பெருக்குனா 12 ரூட் ஆஃப் 3 அடுக்கும்னா 3 3 தடவை எழுதணும். 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 ஈக்குவல் டு 12 ரூட் ஆஃப் 3 9, 9 3 27. இப்ப பாருங்க எல்லாம் வரிசை சமமாயிருச்சா? 12 ரூட் ஆஃப் 16, 12 ரூட் ஆஃப் 4096, 12 ரூட் ஆஃப் 27. எல்லாமே எப்படி இருக்கு? சமமா இருக்கு. நமக்கு என்ன வேணும்? ஏறு வரிசை. therefore ஏறு வரிசைனா சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் இல்லையா? ஏறு வரிசை இருக்குல்ல. சின்ன நம்பர் எது? 16 27? 16 தான் சின்ன நம்பர். அப்ப இதான் முதல்ல வரும் பாருங்க. 12 ரூட் ஆஃப் 16 இதான் சின்னது. லெஸ் தேன் எதை விட? 12 ரூட் ஆஃப் 27 லெஸ் தேன் எது வரும்? 12 ரூட் ஆஃப் 4096. 12 ரூட் ஆஃப் 4096 இதான் என்னது? ஏறு வரிசை. இதை பாருங்க 12 ரூட் ஆஃப் 16 எதுல இருந்து வந்திருக்குன்னா கியூப் ரூட் ஆஃப் 2. கியூப் ரூட் ஆஃப் 2 அதை அப்படியே மாத்தி எழுதிருங்க. கியூப் ரூட் ஆஃப் 2 லெஸ் தேன் 12 ரூட் ஆஃப் 20 எதுல இருக்குன்னா 4th ரூட் ஆஃப் 3
லெஸ் தென் 12/4096 எதுல வந்திருக்கு பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இதான் என்னது, நமக்கு தேவையான ஏறுவரிசை. இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.